ஹாய் வெல்கம் டு அவர் ஹெச்என்டி குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம வந்து சூப்பரான ஒரு பிஸ்கெட் தான் செய்ய போகிறோம். அது வேறு எதுவும் இல்லை, தேங்காய் பிஸ்கெட் தான். அதுவும் கடையில் வாங்குற அந்த டேஸ்ட்டோட அண்ட் கிறிஸ்பியோட வீட்டிலே சூப்பராக செய்யலாம். எப்படி செய்யலாம்னு பார்த்துடலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரத்தை வச்சு அரை கப் அளவுக்கு வந்து திருகின தேங்காய், அரை கப் வந்து 100 கிராம் இது வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அனல் வந்து சிம்மிலே வச்சு ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்கள். அப்போ தான் தேங்காய் வந்து தீயாமல் வந்துக்கு நமக்கு கோல்டன் கலரில் கிடைக்கும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இது நல்லா வறுபட்ட பிற்பாடு ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற வச்சுக்கோங்க. அடுத்தது மிக்ஸி ஜார் எடுத்து அதில் வந்து அரை கப் அளவு சுகர் வந்து 100 கிராம், அரை கப் வந்து 100 கிராம். இது கூடவே வாசனைக்கு 2 ஏலக்காயும் சேர்த்து நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. இது ஒரு பக்கமாக இருக்கப்ப அடுத்தது வந்து நம்ம ப்ரீஹீட் பண்ணி வச்சுக்கலாம். குக்கரில் தான் இன்றைக்கி செய்ய போகிறோம். ஸோ ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். அதுக்கு உள்ள ஒரு ஸ்டாண்டு வச்சு மூடியில் வந்து கேஸ்கட் விசில் போடாமல் ஒரு 10 மினிட்ஸ் வந்து ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து ஒரு பாத்திரத்தில் நம்ம 1.5 கப் அளவுக்கு மைதா மாவு 185 கிராம் வந்துருக்கும். அடுத்தது வந்து நம்ம வறுத்து வச்சுருக்க தேங்காய், ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட். எந்த ஒரு ஸ்வீட் செஞ்சாலும் சால்ட் கொஞ்சம் போடணும், ஏன்னா அப்போ தான் ஸ்வீட்டை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது மிக்ஸ் பண்ண பிற்பாடு நம்ம பவுடராக அரைச்சி வச்சுருக்க சர்க்கரையும் கூட சேர்த்து இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லா பக்கமும் கலக்கிற மாதிரி நல்லா விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது மிக்ஸ் பண்ண பிற்பாடு நம்ம எடுத்து வச்சுருக்க கீ அரை கப் வந்து ஃப்ரிட்ஜில் இருந்துச்சுன்னா ஒரு 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடி எடுத்து வச்சு லைட்டாக ஹீட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப ஹீட் வேணாம். இது கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கையை வச்சு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ விஸ்க்கு எதுவுமே தேவையில்ல, கையை வச்சு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக 2 பேட்சாக நான் வந்து நெய் ஊற்றி பிசைஞ்சிருக்கேன். இப்போ மீதி இருக்க நெய் இது கூடவே சேர்ந்து நல்லா சப்பாத்தி மாவு மொத்தத்துக்கு வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இது எல்லாமே பர்ஃபெக்ட் மெஷர்மெண்ட்டு. நீங்கள் கரெக்டாக கிளியராக வந்து இது மாதிரி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக வந்து கடையில் கிடைக்கிற அதே டேஸ்ட்டு அண்ட் கிறிஸ்பியாக வந்து தேங்காய் பிஸ்கட் கிடைக்கும். இந்த அளவுக்கு பிசைஞ்ச ஒருபாடு அடியில் வந்து ஒரு பூரிக்கட்டை இல்லைனாலும் பரவாயில்ல, கீழே வந்து ஒரு பட்டர் ஷீட் போட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க மாவை வந்து 2 இதாக பிரிச்சுக்கோங்க. 2 பேட்சாக பிரித்து அது பட்டர் ஷீட் மேலே மூடி நம்ம பூரிக்கட்டை தேய்க்கிற கட்டையை வச்சு நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க. பட்டர் ஷீட் இல்லைனாலும் பரவாயில்ல, அந்த பூரிக்கட்டையிலே வந்து லைட்டாக எண்ணெய் தடவி நீங்கள் வச்சு தேய்ச்சிக்கலாம். இந்த அளவுக்கு தேய்ச்ச பிற்பாடு ரொம்பவும் மொத்தமாக இருக்கக்கூடாது, ரொம்ப மெலிசாக இருக்கக்கூடாது. மீடியம் சைஸ்க்கு வந்து தேய்ச்சி எடுத்து இந்த மாதிரி குக்கி கட்டர் இல்லைன்னா ஒரு மூடி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நீங்கள் ஷேப்புக்கு வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்தது வந்து ஒரு பிளேட்டில் வந்து லைட்டாக எண்ணெய் தடவி மேலே வந்து மைதா மாவு கொஞ்சம் டஸ்ட் பண்ணி எடுத்து அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பிஸ்கெட் எல்லாம் லைனாக அடுக்கி வச்சுட்டு நம்ம ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்க குக்கரில் வந்து இதை வச்சு எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு 25 to 30 மினிட்ஸ் கரெக்டாக ஆகும். அதை விட ஒரு வேகலைன்னா ஒரு 5 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா ஆகும். அனல் வந்து ஸ்லோவிலே தான் இருக்கணும். ஹை வச்சிங்கன்னா பிஸ்கெட் வந்து ரெடி ஆகாது, தீஞ்சு போயிடும். இப்போ கரெக்டாக எனக்கு வந்து 30 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள் எந்த கலருக்கு வந்து மாறி இருக்குன்னு. வைக்கும் போது கொஞ்சம் ஒயிட்டாக இருந்துச்சு, இப்போ லைட் ப்ரௌன் கலராக மாறி இருக்குது. இப்போ வந்து நம்மளுக்கு பிஸ்கெட் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை எடுத்து வெளியே வச்சிடலாம். உடனே எடுத்துட வேணாம், ஒரு 5 மினிட்ஸ் ஆற விட்டு எடுத்தோன்னா நம்ம சூப்பரான தேங்காய் பிஸ்கெட் வந்து ரெடி ஆகிடும். உடனே நீங்கள் கை வச்சு எடுத்திங்கன்னா சூடாகவும் இருக்கும், அதேமாதிரி பிஸ்கெட் வேகாத மாதிரி இருக்கும். ஒரு 5 மினிட்ஸ் ரெஸ்ட் விட்டு எடுத்திங்கன்னா நம்ம சூப்பரான தேங்காய் பிஸ்கெட் வந்து ரெடி. நீங்கள் இந்த வீட்டிலே செஞ்சுன்னா கடையில் வாங்கணும்னு எண்ணமே வராது. நீங்களே வீட்டிலே செஞ்சு பசங்களுக்கும் ஹெல்த்தியாக நம்ம வந்து செஞ்சு கொடுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க.